விஜய் தான் அந்த செயினை வாங்கி கொடுத்தாகணும். செயின் காண போயிடுச்சு. அவரு மாநாட்டுக்கு அவரை நம்பி வந்தேன், அவருக்காக வந்தேன், அவர் தான் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நாங்க பழனிக்கு கிரிவலத்துக்கு போனாலே அங்க செயின் காண போயிடுச்சு, புருஷன் காண போயிட்டா, புள்ள காண போயிட்டா, முருகன் மேலே நாங்க கேச போடுவோம். முருகன் வந்து வாதாடி எங்களுக்கு என் பிள்ளையோ புருஷனே நகையோ ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இதே ஏதாவது கோயில வந்து கூழ் ஊத்துறாங்க, தீமிதி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் கோயிலுக்கு போறாங்கன்னா அங்க பிள்ளையோ புருஷனோ நகையோ காண போயிடுச்சுன்னு சொன்னா நாங்க அம்மன் மேலே கேச போட்டு வாதாடுவோம். அம்மன் வந்து வாதாடி என்ன நம்பி வந்த கூட்டத்துல பொருளை காணடிச்சிட்டாங்க, நான் தான் அது பொறுப்பேற்றுக்கணும், நான் மீட்டு தரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க அப்படிப்பட்ட பூமியில வாழ்ந்துட்டு அந்த அம்மாவுக்கு தெரியாது கூட்டமா இருக்கிற இடத்துல செயின் அறுத்துட்டு போங்கன்னு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த செயினை தொலைச்ச அம்மா நியூஸ்லயோ இல்ல டிவிலயோ செயின் அறுத்துட்டாங்க, 2 பேர் ஹெல்மெட் போட்டு வந்து ரோட்ல தனியா நடந்துட்டு போயிட்டு இருந்த பொம்பளை கிட்ட செயின் அறுத்துட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா படிச்சிருக்கவே மாட்டாங்க. தனியா போற பொம்பளைக்கு அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு போற பொம்பளைங்களுக்கு என்ன ஆகும்னு அவங்க அறிவுக்கு எட்டி இருக்காதுங்க. 300 கிராம் மூளைய பக்கத்து பொட்டி கடையில அடமானம் வச்சுட்டு தான் அந்த மாநாட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த அம்மா. அதனால அந்த நகையை வந்து விஜய் தான் காரணம். அங்க எது சேர் உடஞ்சாலும் எவனாவது குடிச்சிட்டு வந்து மயக்கம் போட்டு விழுந்தாலும் அதுக்கு விஜய் தான் காரணம். என்னங்க ஒரு மாநாட்டுக்கு வராங்கன்னா எல்லாம் உத்தம புத்திரனா தான் வருவானா, கெட்டவனே வரமாட்டானா. இது யார் செய்யற வேலை என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும். சரிங்களா? உண்மை நியாயம் நேர்மை எதுவோ ஜெயிக்கும். ஏமா உங்களுக்கு மனசாச்சு இல்ல? நான் மனசார ஒரு கேள்வி கேட்கிற, தனியா போற பொம்பளைட்டு செயின் எடுத்துட்டு போறானோ இந்த காலத்துல நகை வேலை வேற இருக்கு மரியாதை இல்ல. அவன் அப்ப படிக்காதவன் வேலை வெட்டி கொடுக்க மாட்டான், முதுகு வளையாது, வேலை வெட்டி செய்ய மாட்டான். அதனால செயின் எடுத்து புடைக்கிறவன் இருக்கான். அந்த கூட்டத்துல வந்தாக்கா கூட்டத்துக்குன்னு வரவன தாண்டி திருடணும்னு வருவான்ல. நீ ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போய் செயின் காண போயிட்டா நான் மாரியாத்திர கேப்பியா? எப்படிலாம் இந்த காலத்துல வந்து பேசுறீங்க பாருங்க. விஜய் மாநாட்டுக்கு வந்தான், என் செயின் காணா போயிட்டு அதுக்கு அவர் தான் காரணம், அவர் தான் மீட்டு கொடுக்கணும். ஒரு கூட்டத்துக்கு போனா மோதிரம் செயினை கீழே கழட்டி வச்சுட்டு மஞ்சள் கயிறு போட்டு போன ஒரு கவரிங்ல வச்சு கவரிங்ல போனாலும் பாதுகாப்பு கிடையாது. அவனுக்கும் எது பவுன் எது கவரிங்னு தெரிய மாட்டேங்குது. அவர் தான் முக்கியம் சொல்லி பண்ணா இழக்கிறதுக்கு தயாரா இருங்க. ஏன் பொருளை கழட்டி வச்சுட்டு போங்க. அந்த காலம் சரி கிடையாது. அந்த கூட்டத்துக்கு வரவன் எல்லாம் விஜய் பேசிக்கிறவனா தான் இருப்பானா? போய் திருடுறவன் போய் சொல்றவன் தப்பு பண்ற வரமாட்டானா? ஒரு மாநாடு நடக்கிற வழியா தான் ஆம்புலன்ஸ் விடுவாங்களாம், அதை ஒரு பொருளை கிளப்பாங்களாம், சேரை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, சரக்கு பாட்டில் கடந்துச்சுன்னு சொல்லுவாங்களாம், செயினை காணா போயிட்டுன்னு சொல்லுவாங்களாம். என்ன வதந்தியை கிளப்புறாங்க பாரு. ஒரு ரோடு போடுறாங்கன்னாக்கா ஆம்புலன்ஸ் வேற வழியை மாத்தி விட மாட்டேங்க, முன்னுக்கூட்டி அந்த பக்கம் ரோடு போடுறாங்க. இவ்வளோ பெரிய மாநாடு, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, உங்களுக்கு வேற ரூட்டு மாத்தி விட தெரியல, வேணும்னு பண்ற சதி பாருங்க. விஜய் நல்லவரா கெட்டவராங்கிறதுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு நான் வரல. ஒரு மனுஷனா நியாயத்தை நேர்மையை 6 அறிவுக்கு எட்டுனதை கொஞ்சம் பேசுங்களேன்.